வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் படத்திற்கு வேட்டு வைக்க நினைக்கும் திமுக குடும்பம். இதுதான் முதல் செய்தி. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன், எல்லா இடங்களிலும் பேசப்படக்கூடிய செய்தி இதுதான். விஜய் கடைசி படத்தில் நடிப்பதாக ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த கடைசி படம் தான் ஜனநாயகன்னு சொல்லிட்டார். ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வர்றதுனால ஜனவரியிலேயே பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் செய்வதாக ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாகவே ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ்னு அறிவிச்சிட்டாங்க. ஜனவரி 9 எல்லா தியேட்டர்களையும் புக் பண்ணிட்டாங்க. அதாவது உதயநிதியின் ரெஜெயண்ட் தான் எல்லா தியேட்டர்களையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கி நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் உதயநிதி ஆதரவு இல்லாமல் எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியாது. அதனால் சாதாரண படங்கள், குறைந்தபட்ச படங்கள் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே 1 கோடி 1.5 கோடியில் எடுத்திருக்கோம், அங்கே ரெஜெயண்ட்டிட்ட தியேட்டர் கேட்க போனால் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணுங்கிறாங்க, 10 லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்னு சொல்லி சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதனால் பெரிய சின்ன பட்ஜெட்டில் படங்கள்லாம் தூங்குது. உங்களுடைய திரையுலகமே சிதைஞ்சு போச்சு. எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியலை. 100 கோடி 150 கோடி இப்போ சம்பளம் வாங்கும் பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க, ஷூட்டிங் இல்லாமல். 100 கோடி 200 கோடி இப்போ பணம் வாங்கக்கூடிய நடிகர்கள் தாங்குவாங்க. ஆனால் பாவம் அந்த டெக்னீஷியன்ஸுங்கள், தொழிலாளர்கள், அந்த பெப்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவங்க எல்லாமே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? சினிமா உலகை வாழ வைத்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். அதனால தான் சினிமாவை எப்போவுமே அரசாங்கம் ஆதரவு கொடுக்கணும். தனி மனிதர்கள் ஆக்கிரமிப்பை அங்கேருந்து அகற்றணும். 2006 2011 வரை ரெஜெயண்ட்டோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்து சினிமா உலகமே நாசமாச்சு. அதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதா வந்தவுடனே தான் அதை சரி பண்ணாங்க. அதனால் இப்போ விஜய் மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கு சில பண சக்தி படைத்த விநியோகஸ்தர்கள் எடுத்து தியேட்டரை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் பண்ண முடியாது. அப்படித்தான் விஜய் படத்துக்கு பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் அந்த படத்துக்கு தியேட்டரை வாங்கி 9 இது பண்ணிட்டாங்க. அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இவங்க இப்போ கெடுதல் பண்ணுறதுல மன்னர்கள். எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் 1973 ரிலீஸ் பண்ணும்போது படத்தையே நெகட்டிவை தீ வச்சு கொளுத்தணுன்னாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இந்த படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலை கட்டி கொள்கிறேன்னாங்க. ஜெமினி கலர் ப்ராசஸிங்க்கு அந்த படம் வரும்போது அந்த ஃபில்மையை தீ வச்சு கொளுத்தணுன்னெல்லாம் ஏற்பாடு நடந்தது. எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாம்பேயில் மிகப்பெரிய ஹீரோக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பாம்பேயில் மிக ரகசியமாக கலர் ப்ராசஸிங் பண்ணி ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு தான் படப்பெட்டியே மதுரையில் கொண்டாந்து இறக்குனாங்க. அந்தளவுக்கு கெடுதல் பண்ணாங்க. இல்லைன்னா அன்றைக்கி உலகம் சுற்றும் வாலிபன் கொளுத்தப்பட்டிருக்கும். இன்றைக்கி அதே நிலைமை விஜய்க்கு வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறையா உங்கள் படத்துக்கு கெடுதல் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 9 ரிலீஸ்னு ஏற்கனவே சொல்லிட்டார் விஜய். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஜெயண்ட் பிக்சர்ஸ் தான் அதுக்கு விநியோகஸ்தர்களாக இருக்காங்க. பராசக்திங்கிற படம், அது சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம். அதுக்கு தயாரிப்பாளர்கள் யாருன்னா திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்கிறது அவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் ஈடி எல்லாம் ரைடு அடித்தாங்க, அது பெரிய பிரச்சனையாச்சு, சுப்ரீம் கோர்ட் வர போச்சு. அந்த ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பாளர்னு செய்தி வருது. திமுக குடும்பம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரிலீஸ் பண்ண போகிறது இவங்க ரெஜெயண்ட். எப்போவுமே ஒரு பெரிய படம் வந்தால் மற்றவங்க விட்டு கொடுப்பாங்க. 2 பெரிய படங்களை ஒரே நேரத்தில் விட மாட்டாங்க, பெரிய அளவு நஷ்டம் வரும். ஆனால் இவங்க சரியாக ரெடியாக வச்சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகனுக்கு எதிராக 9 போட்டாங்க. இந்த பராசக்தி படத்தை ஜனவரி 14 போட்டிருந்தாங்க இப்போ கடைசி நேரத்தில் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க, 10 ரிலீஸ் ஆகும் பராசக்தி. எப்போவுமே இப்போ பெரிய படங்கள்னா 9 ரிலீஸ் ஆனால் 4-5 நாள் தான் வசூல் சினிமாவில். இப்போ அந்த 4-5 நாள் வரக்கூடிய வசூலில் தான் ஒரு படம் நிற்கும், இல்லை கீழே விழுகும். அதனால் இந்த 4-5 நாள் வசூல் ஜனநாயகன் படத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் பராசக்தியை 14 வர்ற பராசக்தியை 10 சொல்லி அட்வான்ஸ் பண்ணி விஜய் படம் ஓடக்கூடாது, அதுக்கு கலெக்ஷன் அதிகம் வரக்கூடாதுங்கிறதை கெட்ட எண்ணத்தில் பராசக்தி படத்தையும் அன்னைக்கு மறுநாளே கொண்டு வராங்க. இது சினிமா உலகில் அவங்களுக்குள்ளே பேசி என் படம் வருதுங்க, ஒரு 4-5 நாள் விடுங்க
அதுக்குள்ளே எங்கள் படம் கலெக்ஷன் ஆகிரும்னு பேசுவாங்க தயாரிப்பாளர்கள்லாம். ஆனால் இவர்கள் விஜய்க்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணத்தில் 10ஆம் தேதியை கொண்டு வராங்க. இந்த பராசக்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இது வள்ளுவர் கோட்டத்தில் வைக்கிறாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் இதுவரை இலக்கிய கூட்டங்கள் இது தமிழ் சம்பந்தமானவங்க தான் நடத்துவாங்க இதுவரை. ஆனால் முதல்ல சினிமா கூட்டத்தை போய் அங்கே நடத்துகிறாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தி இவங்க ஆளுங்களெல்லாம் விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு இது. இந்த படம் வரும்போது பல பேருக்கு வரலாறு தெரியும், திரும்ப தமிழ்நாடுனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி வசனம் எழுதிய கதை வசனம் எழுதிய அந்த பராசக்தி, சிவாஜி நேசம் பராசக்தி இதெல்லாம் போட்டு கருணாநிதி அவர்களின் ஃபோட்டோவை போட்டு அந்த பராசக்தியை பற்றியும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சந்ததியினருக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த பராசக்தி ஓடினதுக்கு காரணமே சிவாஜி கணேசனின் உச்சரிப்பு தான், வெறும் கருணாநிதியின் வசனம் மட்டுமல்ல. அதுக்கு முன்னாடி கருணாநிதி எவ்வளோ படத்துக்கு வசனம் எழுதினார், எம்ஜிஆர் படத்துக்கு கூட. அதெல்லாம் எம்ஜிஆருக்காகத்தான் ஓடிச்ச ஒழிய கருணாநிதி வசனத்துக்காக ஓடவில்லை. 2 படம், பராசக்தி அண்ட் மனோகரா. இதில் மட்டும்தான் அவருடைய வசனம் கொஞ்சம் பேசப்பட்டது. ஆனால் அதுவும் பிரபலமானதற்கு காரணம் சிவாஜி கணேசன் என்ற மிகச்சிறந்த நடிகர், அவருடைய உச்சரிப்பு, அவர் வசனம் பேசிய முறை, இதுதான் அந்த படத்தை ஓட வச்சது. அதனால் ஒருத்தர் பழப்பை கெடுத்துருக்கிறதுக்கு இப்போவே ஆணி இதை போட்டாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாங்க. நாங்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு படத்தில் எத்தனை பேர் பொழப்பு இருக்குது? ஒரு படத்தை சாகடித்து தான் இன்னொரு படத்தை வாழ வைக்க வேண்டுமா? அதனால் நீங்கள் அதே டேட்டில் நீங்கள் கொண்டு வர்றது விஜய் படத்துக்கு கெடுதல் பண்ணணுன்னு தான் கொண்டு வராங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியானா, விஜய் படத்தை வச்சு பராசக்தி படத்தை வச்சு விஜய் படத்தை ஓட விடாமல் பண்ணணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. அவர் படம் நல்லா இல்லாத படங்கள் கூட நிறையா வசூலை குவிக்குது. இப்போ லியோ படம் எல்லோரும் ரொம்ப பேர் பிடிக்கலைன்னாங்க. ஆனால் லியோ படம் 400 கோடியை தாண்டி ஓடிச்சு. கோட்டுங்கிற படம் சுமாராக இருக்குன்னாங்க, அது 400 கோடியை தாண்டிச்சு. விஜய் படம் சுமாராக இருந்தாலே 400 கோடியை தாண்டுது. அதனால் நீங்கள் உங்கள் பராசக்தியை வச்சுக்கிட்டு விஜய் படத்தை வேகத்தை குறைக்க முடியுமா? நீங்கள் நினச்சா ஒரு படத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? உலகம் சுற்றும் வாலிபனில் மூக்கரு பட்டீங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படத்துலேயும் நீங்கள் மூக்கரு பட போகிறீர்கள் அப்படிங்கிறது தான். உங்கள் பராசக்தி பெருசாக ஓடுன்னு நினைக்காதீங்க. அவருக்கு இன்றைக்கி ரசிகர் கூட்டம் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களை விட அதிகம் கூட்டம் வருது. இப்போ ரீரிலீஸ்டு பண்ணாங்க கில்லி படத்தை. அதே மாதிரி ரஜினிகாந்த் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க படையப்பாவை. ஆனால் படையப்பாவை விட அதிக வசூல் கில்லி பண்ணியிருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கிற சந்ததியினர் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அதை கெடுக்கணும், கெட்டது பண்ணணும், அது எப்படியாச்சும் அந்த படத்தை ஓட விடக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் இவங்களுக்கு இப்போ திமுக குடும்பத்திற்கு வந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராக இப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய பராசக்தி படம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பராசக்தி படத்தில் நடித்தவர் சிவகார்த்திகேயன் எப்படின்னா நல்ல மனிதர், எல்லோர்ட்டையுமே இதாகி போவார், யாரையும் பகிச்சுக்க மாட்டார். அவங்க அப்பா மிகச்சிறந்த ஒரு அதிகாரி, நேர்மையாக இருந்தவர். ஆனால் அவரை கொண்டாந்து அரசியல் இழுத்து விடுறாங்க அவங்க. விஜய் படத்தோட அந்த படத்தை மோத வச்சு இதெல்லாம் பண்ணால் இப்போ என்ன ஆகும்? விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் பராசக்தியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய படத்தை சிவகார்த்திகேயன் படத்தை நல்லா பார்ப்பாங்க முன்னாடி. இப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் மேலே விருப்பம் வரும். இவர்களுடைய சுயநலத்துக்காக சிவகார்த்திகேயன் பேரை கெடுக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் மத்தியில். அப்போ வருங்காலத்தில் அவர் படத்தை விஜய் ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க. இதை கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் அவங்களோட தகராறு பண்ணணும்னு சொல்லி, விஜய்க்கு கெடுதல் பண்ணணும்னு சொல்லி இப்போ விஜய் ரசிகர்கள்ட்டெல்லாம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாம் இப்போ கொடுக்குற பேட்டியை பாருங்கள், பாருங்கங்கிறாங்க. அப்போ சிவகார்த்திகேயனை பகையை உருவாக்கி விட்டாங்க இவர்களுடைய சுயநலத்துக்காக. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் பெரிய இதில் இது பண்ணுறதே சினிமா நல்லா இருக்கணும், அதில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்க்கை இருக்குது, அது எல்லா படமும் ஓடணும். நான் பேசும்போது முன்னாடி கூட ஓடிடியில் படம் பார்க்காதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டர் நல்லா இருக்கணும், தியேட்டர் நம்பி பல தொழிலாளர்கள் இருக்காங்க, ஒரு படம் நல்லா ஓடினா சினிமா துறையே நல்லா இருக்கும்னு பல தடவை சொல்லியிருக்கேன். எந்த படத்தையும் நாங்கள் சினிமா படத்தை விமர்சனம் செய்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு படத்தை சரியில்லைன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணம் போட்டு பாவம் தயாரிப்பாளர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு தான் சினிமா படங்களை யாரையும் விமர்சனம் கூட செய்கிறதில்ல. ஆனால் எந்த சினிமா படத்தை இவங்க அரசியலாக்கி இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படத்தை எடுத்து இன்னொரு படத்தை கெடுக்கணும்னு போகும்போது நம்மளுடைய கொள்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதனால்
ஒரு படத்துக்கு போட்டியாக வந்து அந்த படத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் வெளியிடும் திமுக குடும்பத்தின் படத்தை நம்மை சேர்ந்தவர்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அந்த படத்தை புறக்கணியுங்கள். ஏன்னா நல்ல எண்ணத்தோடு அந்த படம் வரல. யாரும் அந்த படத்தை இது பண்ணாதீங்க. ஜனநாயகன் படத்தை பார்ப்பதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு படத்தை கெடுப்பதற்காக உருவாக்கக்கூடிய இன்னொரு படத்தை நம் பார்க்காமல் பகிஷ்கரிப்பது நல்ல விஷயம். அதனால் எம்ஜிஆர் சக பக்தர்களுக்கு சொல்கிறேன், அந்த படத்துக்கிட்ட போகாதீங்க, கெட்ட எண்ணத்தோடு இது பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்களுக்கு சொல்ல தேவையில்லை, அஜித் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், இப்படி தான் கெடுதல் பண்ணுறாங்க, அந்த படத்தை பகிஷ்கரியுங்கள். அடுத்தது அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள் அவங்களுக்கு சொல்கிறேன், பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், அந்த படத்தை புறக்கணியுங்கள். திமுக குடும்பத்தின் படத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். எல்லாருக்கும் மேலே எங்களுடைய நேதாஜி மக்கள் கட்சியின் அனுதாபிகள், எங்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள், நேதாஜியின் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், அந்த திமுகவின் குடும்பத்தின் படத்தை புறக்கணியுங்கள். ஒரு படத்தை கெடுப்பதற்கு வரக்கூடிய இன்னொரு படத்தை நாம் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து விஜய் இதிலேயே இப்போ பார்த்திங்கன்னா சரத்குமார் சொல்கிறார். சரத்குமார் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். நான் அறிவுரை சொல்ல முடியாது பாஸ், அவர் வந்து வளர்ந்த நடிகர், அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்கிறது? அரசியல்வாதி, அவர் அரசியல்வாதியை நான் இன்னும் ஏற்றுக்கலையே. நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்கிறது? நீங்கள் யார் ஏற்றுக்கொள்கிறது? நீங்கள் ஜெயலலிதாவை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள் 95 96. அதுக்கப்புறம் 2006 அப்புறம் கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு போய் எம்பி எல்லாம் ஆனீங்க. அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் இப்போ மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை 3 தலைவர்களே ஏற்றுக்கொண்டீர்கள். வருஷத்துக்கு வருஷம் கட்சி மாறுறீங்க. நீங்கள் போய் விஜய் வந்து அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு உங்களை யார் கேட்டது? நீங்கள் முதல்ல உங்கள் சொந்த இதை பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருங்கள். விஜயை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு. சரத்குமார் சொன்னதுக்காக அவரை தலைவராக தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்களா? அது மக்களுடைய முடிவு. சரத்குமார் போன்றவர்கள் இதில் கருத்து சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தகுதியும் கிடையாது அப்படிங்கிறது. அடுத்த விஷயம், இப்போ வரிசையாக வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்துருக்கார், யூடியூபர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீரப்பன் விஷயத்தெல்லாம் நல்லா பேசுவார், அவரும் சேர்ந்திருக்கிறார். விஜயில் ஒரு வழக்கறிஞர் சேர்ந்திருக்கிறார். நிறைய பேர் சேர்றாங்க. அதனால் என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, நீங்களும் விஜய் கட்சியில் சேர வேண்டியதுதான். விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். காரணம், திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வலிமை அவர்கிட்ட இருக்குது, திமுகவை தோற்கடிப்பதற்கான ஒரு செல்வாக்கு இருக்கும் என்பதற்காக விஜயை ஆதரிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் கொள்கையே வேறு, எங்கள் இயக்கமே வேறு. நான்லாம் முதல்ல எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் நேதாஜியை தலைவராக, முதலே நேதாஜியுடைய பக்தர் நாங்கள். எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு காரணமே, அண்ணாவுக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கு நேதாஜி தான் தலைவர். அவருடைய நான் என் பேப்பர் என் புத்தகத்தில் அதை எழுதியிருக்காரு. அதனால் எங்கள் முதல் தலைவர் நேதாஜி தான், அடுத்தது எம்ஜிஆர். அவங்கள தான் ஏற்றிருக்கோம். வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை. அதனால் எந்த கட்சியிலையும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகத்தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் அரசியலில் எந்த பதவியையும் ஆதாயத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த தேர்தல் டைமில் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய ஆதரவாளர்கள், நம்முடைய வெல்விஷர், இவங்களெல்லாம் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லுவோம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம இன்னொரு கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது அந்த எண்ணம் இல்லை. சேர்பவர்கள் சேரட்டும், முக்கியமானவங்கள்லாம் போய் சேர்றாங்க, போங்க, பலப்படுத்துங்க. அதிமுக பாஜக கூட்டணியும் பலப்படுத்துங்க, விஜய் இதையும் பலப்படுத்துங்க. 2 பேர்த்தில் யார் திமுகவை தோற்கடிக்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் சொன்னது போல் உண்மையான போட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் கட்சிக்கும் தான் உண்மையான கூட்டணி வருங்காலத்தில் உருவாக வேண்டும். இவங்க 2 பேரும் தான் ரேஸில் இருக்கணும். நான் முடிஞ்சு போச்சு உங்களுடைய சகாப்தம். நான் சொன்னபடி இதில் சாரில் முடிஞ்சு போச்சு. 98 லட்சம் போயிடுச்சு. இனி அவ்வளவுதான ஒரு சகாப்தம். இதை வச்சுக்கிட்டு தானே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ இந்த இதில் மறுபடியும் விடுபட்ட வாக்காளர்கள் எல்லாம் யாராச்சும் இருந்தால் திருப்பி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? வெறும் 98,000. போனது 98 லட்சம். இப்போ வந்து என் பேர் விடுபட்டு போனதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது 98,000.
அப்போ எவ்வளவு உண்மையிலே பிஜேபி வந்து உள்நோக்கத்தோடு நீக்கியிருந்தா அவங்கெல்லாம் வந்திருப்பாங்களே யாரும் எங்கள் பேர் சேருங்கன்னு. அப்போ இவ்வளவு போலி வாக்காளர்கள் வைத்து தானே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வைகோ கத்துற இந்த மாதிரி பாஜக வந்து துரோகம் செய்து விட்டது. அநியாயம், அக்கிரமம், என்ன அநியாயம் அக்கிரமம். செத்தவன் பேரை வச்சுக்கிட்டே ஓட்டு போட வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெரிய இது. 26 லட்சத்தை வச்சுக்கணும். நீங்கள் 26 லட்சம் பேரில் ஆளை செட்டப் பண்ணி போய் கள்ள ஓட்டு போடுவீங்க, ஜெயிப்பீங்க. எவ்வளவு இதாக இருந்தீங்க தைரியமாக. இன்றைக்கி வாங்களேன், சேப்பாக்கில் போய் நில்லுங்களேன், குளத்தூரில் போய் நில்லுங்களேன். போச்சு 1 லட்சம் அங்கே போச்சு, இங்கே 90,000 போச்சு. இதுதானே உங்களுடைய மூலதனம். ஆரம்பத்திலேருந்து 71லேருந்து நான் பார்த்து கொண்டு இருப்பவன். எப்படி நீங்கள் கள்ள ஓட்டு போடுவீங்க, எப்படி இது போடுவீங்கன்னு எனக்கு அத்துப்படி. அதனால தான் சொல்கிறேன், யாராச்சும் மற்ற எந்த தலைவர் ஏதாச்சும் இந்தியா பூரா வாயை திறக்கிறாங்களா? பீகார்லேயே 70-80 லட்சத்தை எடுத்தான். அங்கே இருக்கிற ஒரு தலைவர் வந்து இல்லை எதை எடுத்த தப்புன்னு சொல்லலையே. மம்தா பானர்ஜியை வாய் மூடிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் போலி வாக்குகளாவது அதை எடுத்தது ரைட்டுன்னு. நீங்கள் ஒரு ஆள் தான் இங்கே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு ஊரை ஏமாற்றுவீங்க? என் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிங்கல்ல, வைகோவுக்கு தான் கேட்குறேன். சாரை எதிர்த்து போட்டிங்களே, போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியது தானே நியாயமானதாக இருந்தால். அதனால் இவர்கள் ஜெயிப்பது என்பது குதிரை கொம்பு. அதனால் சாருக்கு அப்புறம் எல்லாம் நல்ல விதமாக போய் கொண்டிருக்கிறது. பல தலைவர்கள் தோல்வியை தழுவ போகிறார்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னது போல் பொது வேட்பாளருக்கு இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கு எல்லாம் வெறும் ஸ்டாலின் உதயநிதினு இல்லை, ஊழலில் ஈடுபட்ட பல பேர் யாரெல்லாம் நோட் பண்ணி அவர்களுக்கு எதிராக நம்ம இந்த தலைவர் உங்களை வந்து பொது வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கிடையில் நான் போன தடவை சொல்லியிருந்தேன், அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுத போகிறோம், சில அதிகாரிகளை மாற்றணும், திமுக மாவட்ட செயலர்களாக இயங்கிய சில அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி பண்ணால் கூட எலெக்ஷன் கமிஷன் வந்து ஜனவரிக்கு அப்புறம் அந்த தேதி அறிவிக்கிற அந்த டைமில் தான் அவங்க நிர்வாகத்தை கையில் எடுத்து மாற்றுவாங்க. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நேற்று ஸ்டாலினே வந்து அது சில அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம். 40 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றணும். அதில் முக்கியமான தலைவர் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க மாற்றுறதுக்கு. அவர்களுக்கு நெருக்கமான கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனரை முதற்கொண்டு மாற்றப்போவதாக நேற்று நிறைய செய்திகள் வந்தது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாட்டு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் தான் வந்து இதை நடத்துவாங்க. ஆட்சியை நடத்துகிறது அதிகாரிகள் தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான். அவர்களெல்லாம் மனசாட்சிப்படி இது பண்ணணும். அங்கே இதில் செய்தி வருது, அந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவர் ஒரு கட்சி, ஒரு ஜாதி கட்சி தலைவர்னு சொல்கிறாருன்னு ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படியெல்லாம் காவல்துறையில் இதுவரை நடந்ததில்லையே. எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரையும் பார்த்து தலைவர் என்று வாயினால் பேசினதே இல்லை. அப்படி பேசினா அது எவ்வளோ பெரிய துரோகம். அரசியல் சட்டத்தின்படி தானே நடக்கணும். அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் வச்சுருந்தா இப்போ ஸ்டாலினே அவங்கள தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவங்களால கட்சிக்கு நிறைய கெட்ட பேர் வருது, இவங்க செய்யக்கூடிய முட்டாள்தனத்தினால நிறைய கெட்ட பேர் வருது அப்படிங்கிறது அவருக்கு செய்தி போயிருக்கு இப்போ தான். ஸோ அந்த மாதிரி அதிகாரிகளை தூக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற. அந்த அதிகாரிகள் போனாலும் நாங்கள் விட மாட்டோம், உங்கள் மேல் உள்ள வழக்கு நிச்சயம் நாங்கள் கொண்டாந்து எனக்கெல்லாம் நீங்கள் செய்ததுக்கு சட்டப்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வராமல் தாமதப்படுத்தினால் நாங்களே எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி மோசமான காவல்துறை அதிகாரிகள், இப்படி அதிகாரிகள் இங்கே வரலாறுலேயே பார்த்ததில்லைங்க. எவ்வளவு ஜீனியஸாக இருந்திருக்காங்க இந்த ஐபிஎஸ்ஸில், எவ்வளோ பெரிய வெட்டரன்கள்லாம் இருந்திருக்காங்க பெரிய போஸ்ட்டில், டிஜிபி கமிஷனர்லாம். இப்போ ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? இந்த ஆட்சி போன உடனே என்ன பண்ணுவீங்க? நேரம் இது தானே போகும், ராமேஸ்வரம் மண்டபம் கேம்பு தானே போகணும். அதனால் ஒழுங்காக இருங்க, மனசாட்சிப்படி நடங்க, நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துங்கள். காவல்துறையை வச்சுக்கிட்டு பதவியை வச்சுக்கிட்டு யார் தவறு செய்தாலும் அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்தது, ஸ்டாலின் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டார். ஏன்னா நம்பிக்கை போச்சு, கிறிஸ்தவ ஓட்டு காலி. இதுக்கிடையில் நிறையா அவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் சிறுபான்மை இதை சேர்ந்தவரான். அந்த ஒரு ஆணையம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சொல்கிறார், சிறுபான்மை ஓட்டுக்கள் எல்லாம் அங்கே தானே. அது நீங்கள் என்ன சொல்கிறது? அது மற்றவங்க முடிவு எடுப்பாங்க. நீங்கள் என்ன கிறிஸ்தவ மக்களுக்கு இவரா? கிறிஸ்தவ மக்களுக்கு கொள்கை தலைவரா? அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படித்தவங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதிகம் படித்தவர்கள், அவர்களுக்கு தெரியும்.
இவ்வளோ நாள் வரை அவங்களுக்கு பிஜேபி மேலே ஒரு இது இருந்தது, கோபம். அதனால் போன எலெக்ஷன் வரை வேறு வழி இல்லாமல் போட்டார்கள். இனி எந்த சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்கள் கொண்டு சொல்கிறேன், இஸ்லாமிய கட்சின்னு வச்சுக்கிட்டு தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் என்ன இஸ்லாமியர்கள், நீங்கள் என்ன சொல்கிறது, அவர்களுக்கு தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போகிறது. அதனால் சிறுபான்மையின மக்களின் பெரும்பாலான சதவீத ஓட்டுக்கள் விஜய்க்கு தான் விழுகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் இவர் ஸ்டாலின் கொண்டாடினார் கிறிஸ்மஸ் விழாவை. நேற்று விஜய் கொண்டாடியிருக்கார் கிறிஸ்மஸ் விழாவை. இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த விஜயில் வித்தியாசம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் வித்தியாசமாக கொண்டாடியிருக்காரு. சிறு குழந்தைகளுக்கு பூ கொடுக்குறாரு, இது பண்ணுறாரு. நல்ல வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு நான் சொல்கிறேன், பெண் குழந்தைகள் பக்கத்தில் வந்தால் கூட அவங்கள தொடாதீங்க. போன தடவை ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தைய நீங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு நிறுத்தி அணைச்சிங்கிறத கொச்சப்படுத்தினாங்க. மோசமான கூட்டம். நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகளை முத்தமிட்டீங்க, சின்ன குழந்தைன்னு கேஸ் போட்டுருவான், போக்சோ ஆக்டில் கேஸ் போட்டுருவான். ரெடியாக இருக்கான் போலீஸ் ஆஃபீஸரு. கருணாபுரி ஸ்டாலின் சொன்னால் எஃப்ஐஆர் தான். அவன் நியாயம் தர்மம்லாம் இல்லை. அங்கே மேஜிஸ்ட்ரேட் வரும்போது ஒரு யூனிஃபார்ம் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து அவரையும் மிரட்டிட்டு உள்ளே தள்ளுவாங்க. இதுதான் அவங்க செய்கிறது. விஜய்க்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண் குழந்தைகளிடம் கிட்டக்க கூட இது பண்ணாதீங்க. அவங்க கை கொடுத்தா கூட கொடுக்காதீங்க. அதை கூட கொச்சைப்படுத்துவதற்கு இவர்களுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கு அதிகாரிகளும் வழக்கு தொடர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நல்ல வேலை எல்லா குழந்தைகளும் பக்கத்தில் நிற்க வச்சுருக்காரு. நிற்க வச்சு இதெல்லாம் வாங்கியிருக்கு, இது பண்ணியிருக்காரு. அது என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசு பொருள்கள் கொடுக்குறாரு. அது உபயோகமாக இருக்கணுமே அப்படின்னு கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சாக்லேட் கொடுத்துருக்காரு. அது குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். திருக்குறள் கொடுத்துருக்காரு. குழந்தைகள் படிக்கட்டும், நல்ல விஷயம். குழந்தைகள் திருக்குறளை படிக்கட்டும். ஏன்னா திருக்குறளை இவங்க பூரா என்னென்னத்தையோ மாற்றி எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னெல்லாம் திருக்குறளை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருந்தாங்க, ஈவேரா சொன்னதெல்லாம். அதனால் இன்றைக்கி வர குழந்தைகளுக்கு திருக்குறளோட ஒரு மதிப்பு தெரியணும். அதனால் திருக்குறள் புத்தகத்தை கொடுத்துருக்கார். டிக்ஷனரி கொடுத்துருக்கார். இங்கிலீஷ் டு தமிழ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இவர் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், உதயநிதி விஜய் இதோ கொடுக்க கிறிஸ்மஸ் விழா கொண்டாட போகிறாருன்னு ஒன்று அவங்க ராணிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல உதயநிதி சார்பாக கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிருக்கான். கரெக்டாக என்ன பண்ணிட்டான், பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் ஏற்கனவே அடித்தான். இதை நம்ம திமுக காரங்கிட்டே அடித்தான். திமுக காரங்களே புலம்புனாங்க. அப்போ நம்ம வீடியோ போட்டோம், ஸ்டீல் தீஃப் அப்படின்னு, திருடனை திருடுன்னு ஒரு படம் வந்ததுன்னு. அது மாதிரி திட்டிட்டு போனாங்க. அங்கே உதயநிதி சார்பில் ராணிப்பேட்டையில் போட்டாங்க. இது இந்த விழா கிறிஸ்மஸ் விழா போட்ட உடனே திமுக காரன் பிக் பாக்கெட் அடித்தவன் இங்கேயும் வந்துட்டான். முதல்ல ஏற்கனவே ஒரு உதயநிதி பிறந்தநாள் விழாவில் போய் திமுக காரங்கிட்ட எல்லாம் பணத்தை பிக் பாக்கெட் அடித்தான். இப்போ இந்த தடவை உதயநிதி பிறந்தநாள் உடனே வந்தான். இங்கே எல்லா இது பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். எல்லா இளைஞர்களும் புலம்புறாங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு கிறிஸ்மஸுக்காக விளையாட்டு பொருட்களை இனாமாக கொடுக்குறோம்னு அறிவிப்பு விட்டாங்க. ராணிப்பேட்டையில் உதயநிதி சார்பாக இனாமாக இலவசமாக கொடுக்குறோம் விளையாட்டு பொருட்களைன்னாங்க. இளைஞர்கள் பூரா போய் கூட்டினாங்க. சின்ன சின்ன பொருட்கள்லாம் இனாமாக ஒருத்தன் மேலே ஒருத்தன் அடித்து அதை தூக்கம்னு அதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண வேணாமா? அந்த இங்கே மாமல்லபுரத்தில் இவருடைய நடத்தின கிறிஸ்மஸ் விழாவை எப்படி ஆர்கனைஸ் நடத்தியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த இளைஞர்களை பூரா ஒருத்தன் மேலே ஒருத்தன் தகராறு பண்ணி அடித்து ஒன்றா தூக்கிட்டு வரும். சரி, தூக்கிட்டு வந்தால் உருப்படியான பொருளை கொடுக்க வேணாமா? ஒரு இளைஞர் சொல்கிறாரு, கேரம் போர்டை பார்த்து இதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும், இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு அந்த கேரம் போர்டை காமிச்சு பார்க்குறாரு. அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ ஏதாச்சும் ஒரு உருப்படியான இதை கொடுக்கணும்ல. நீங்கள் நல்லா திருப்பி காட்டு, திரும்புங்கடா. அங்கே பொருளை வாங்க வந்த இளைஞர்கள்ட்ட இப்போ மொபைல் ஃபோன் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற என்ன நடத்துறீங்களா? 30,000 ரூபாய் போனு, மொபைல்னா சும்மா வருது. ஒரு மீட்டிங் வாங்கி நடத்த தெரியல. இது பேர் திமுக ஆச்சா? நம்ம உதயசூரியன் உதிக்கலாம். அப்போ
என்ன தெரியுதுன்னா, பிக் பாக்கெட் அடிக்கிறவன், மொபைல் திருடுறவன்லாம் திமுகவில் உறுப்பினராக இருக்கான். அதனால தான் திமுக கூட்டம் எங்கே நடந்தாலும் அவன் வந்துடுறான். அவன் கட்சிக்காரனையும் அடிக்கிறான். இந்த மாதிரி மற்றவங்க வந்தாங்கன்னா அதையும் அடிக்கிறான். ஆக மறுபடியும் பாவம், போன தடவை திருடர்களிடம் திருடினார்கள், இந்த தடவை அப்பாவி இளைஞர்களிடமும் திருடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே இது. எதையும் சரியாக நடத்த தெரியவில்லை. அதனால் ராணிப்பேட்டையில் இளைஞர்களுக்கு இலவசம்னு சொல்லி ராணிப்பேட்டையில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் திட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. உதயநிதி நடத்தும் கிறிஸ்துமஸ் விழாவில் ராணிப்பேட்டையில் குறிப்பாக வந்த செய்தி இதுதான் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது இந்த கார்த்திகை தீபம் இதில் பூரணச்சந்திரன்கிற ஒரு இளைஞர் வந்து தற்கொலை பண்ணிட்டார். அவர் தற்கொலை பண்ணும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்க, பிஜேபிக்காரன்னு நினச்சாங்க. பிஜேபி இல்லை, முருகபக்தர்னு நினச்சாங்க. ஆனால் அவர் முருகபக்தர் மட்டும் இல்லை, அவர் சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்துருக்காருன்னா, நான் பக்கா திமுகக்காரன், எங்கள் குடும்பமே திமுக குடும்பம், நாங்கள் எல்லாம் எப்போவும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், ஆனால் முருகர் மேலே எனக்கு பக்தி அதிகம், முருகரை இப்படி அவமானப்படுத்தினாங்களே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால தான் நான் தற்கொலை முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுறோம், ஒருத்தம் கூட போகல சாவுக்கு. அவன் திமுக குடும்பம்னு சொல்கிறாங்களே, திமுகவுக்காக ஓட்டு போட்டாங்க, எங்கள் குடும்பம் பரம்பரையாக ஓட்டு போட்டுச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு பார்க்கல. இவன் முருகருக்காக செத்தானா, அப்போ முருகனின் எதிரிகளும் முருகருக்காக செத்துருக்கானே, தீ குளிச்சிருக்கானன்னு அவரை பற்றி தப்பாக வதந்திகளை பரப்புகிறாங்களாம், கொச்சைப்படுத்துகிறாங்க அவங்க கட்சிக்காரங்க. இதை கேட்டுட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன்மாணிக்கவேலு குதித்தெழுந்து விட்டார். அவர் பேசின இந்த வீடியோ நல்லா கேளுங்க. ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன், அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையாக நான் உழைக்கணும்னு இருக்குது. இன்ன வரைக்கும் என்ன எலெக்ஷனில் வரக்கூடாதுன்னு நினச்சேன். எலெக்ஷன்னா இது மாதிரிலாம். அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு எதிராக இந்த தேர்தலில் வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறது கூட முடிவெடுத்துட்டேன்னு ரொம்ப வேகமாக முடிவெடுத்துட்டேன். அவர் சிவபக்தர், இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் காப்பாற்றியவர். அவருக்கே அவ்வளோ கோபம் வந்துருச்சு, இப்படி பண்ணுறீங்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்பா அரசியல் ஆக்குறீங்க? ஏதோ முருகர் மேலே பக்தி கொண்டது ஒருத்தர் இறந்துட்டார், உங்கள் கட்சிக்காரு, போய் யாராச்சும் போய் ஒரு மலர் விளைய வச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவரையே கேவலப்படுத்தி அவரே இது பண்ணுறதா அவரே சொல்கிறார் பொன்மாணிக்க, கொச்சப்படுத்துறீங்க. அந்த பையன் சொல்ல போகும்போது எங்கள் குடும்பமே டிஎம்கேன்னு சொல்கிறார். பொய்யா உண்மையாக எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கு அப்படின்ற. அப்போ எந்த அளவுக்கு அவங்க விசுவாசக்காரங்க. இந்த கட்சியில் இவங்க இருந்ததுனால சன் டிவி டிஎம்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எவன் சேர்த்தாலும் சரி ஒத்தனும் வரமாட்டாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல் தேவையில்லை திமுகவுக்கு, திருந்துங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் பாவம் அந்த பையனுக்கு குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. 2 குழந்தைகளும் இருக்குது, மனைவி இருக்காங்க, எல்லாமே விட்டுட்டு அந்த பையன் இறந்துட்டான். இப்போ திமுகலேருந்து எந்த பணமும் கிடைக்காது. அவன் கள்ளச்சாராயத்தில் குடிச்சிட்டு செத்தான்னா 10 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் பாவம் ஒரு கடவுளுக்காக தீ குளிச்சானா 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது நாஸ்திகர்கள் கூட்டம் இல்லை. அதனால் மற்றவர்கள் பக்தர்கள், முருக பக்தர்கள், அவர் சொன்னபடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறத நானும் வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன். பொன்மாணிக்கவேலு அவர்களுக்கு சொல்கிறேன், ஃபீல்டுக்கு வாங்க, கோதாவில் இறங்குங்க, திமுகவை இது பண்ணுவோம், உங்களை கைது பண்ணால் கூட கவலைப்படாது, என்ன பண்ணலையா. ஏன் நடராஜன் டிஜிபி, முன்னாள் டிஜிபி, அவர் மேலேயே வழக்கு போட்டாங்க. இவங்களுக்கு நல்ல ஆளா இது, அதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியில் இருப்பாங்க, கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு. நம்மளை மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணாதோன்னா யூடியூப்பில் பேசினா உள்ளே போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முருகர் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நானும் பார்க்குறேன். முருகரின் சூரசம்ஹாரம் இந்த 2026 நடக்கும், நிச்சயம் நடக்கும். நான் இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர்கள் தெரியாமல் தவறு செய்கிறார்கள், அவரை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோட பெருந்தன்மை நமக்கு வர. அறக்கிறர்கள் எப்போதும் அழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதனால் விரைவில் இவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த பணியை எங்களுடன் சேர்ந்து பொன்மாணிக்க அவர்களும் தொடர வேண்டும் அப்படிங்கிறத அவருக்கு நாம் கோரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.